நீங்கள் எப்பயாச்சும் இதை நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? எப்போவுமே கோயிலுக்கு போனால் எல்லாருமே மாட்டோட தலைக்கு இல்லாமல் அதோட வாலுக்கு தான் பூஜை பண்ணுவாங்க, கும்பிடுவாங்க. இதோட ரீசன் ஏன்ட்டு யாருக்காச்சும் தெரியுமா? ஏன்னா பாசிட்டிவிட்டி இஸ் அட் த ஃபீட் ஆஃப் த கவ். நம்ம மாட்டுக்கு சேவை செய்கிறதுலேருந்து கிடைக்கிற பாசிட்டிவிட்டி வேறு எங்கேயுமே கிடைக்காது. ரீசெண்ட் டைம்ஸில் யாருக்காச்சும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் கிடைக்காதப்போ மாஸ்டர்பிட்டேஷன் பண்ணுறது, பார்னோகிராஃபி பார்க்குறது, இதெல்லாம் எப்போ வரைக்கும் கரெக்டுன்னு யாருக்காச்சும் தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு ஒரு அடிபட்டிருக்கு, நிறைய ப்ளீடிங் போகுது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை ஸ்டாப் பண்ணுவீங்க, ஏதாச்சும் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு. இப்போ நம்ம மேங்கோ ஸ்வீட்ஸை போட்டு ஆப்பிள் வரணுன்னா எப்படி வரும்? வராது. பைத்தியக்காரத்தனமான சீரியல், மூவிஸ் இதெல்லாம் பார்த்துட்டு என் பையன் ஸ்ரீகுமார் மாதிரி இருக்கணும், என் பொண்ணு அந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி நினச்சி எப்படி ஆவாங்க? நீங்கள் நிறைய பேர் சொல்கிறது கேட்டிருப்பீங்க, கோயிலுக்கு போயிட்டு கேஷெல்லாம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க, டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அப்போது அதே அவங்கள பாருங்கள், ஒரு படத்துக்கு போயிட்டு ஏதோ பூஜை பண்ணுவாங்க, அவங்களுக்கு அப்படியே பாலாபிஷேகம் அது இதெல்லாம், அதெல்லாம் டைம் வேஸ்ட் இல்லையா? இவங்க தான் கோயிலுக்கு போக மாட்டா அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. பட் மூவி ஹீரோஸ்க்கு பாலாபிஷேகம், அது இது ஃபேன் வார்ஸ் இந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், லவ், செக்ஸ், மேரேஜ் இதெல்லாம் உங்களுக்கு என்ன? உங்கள் பொறுத்த வரைக்கும் என்னது இது? இதோட ஆன்சர் நான் என்னோட லாங் வீடியோவில் போடுறேன், அப்போ தெரிஞ்சுக்கோங்க. லாங் வீடியோ மீன்ஸ் நிறைய மினிட்ஸ் தான் இருக்கும், ஒரு போட்காஸ்ட் மாதிரி பண்ணலான் இருக்கேன். உங்களோட ஒப்பீனியன் என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக நான் கேட்ட கொஷினுக்கு உங்களோட மைண்டில் என்ன ஆன்சர் வந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.